கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எபேசியர் அதிகாரம் 3 வசனம் 19. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வந்து தம்முடைய ஜீவனை நமக்காக தந்தார். அந்த அன்பை உணர்ந்து கொள்ள அநேக மனிதர்களால் முடியவில்லை. அவர்கள் கர்த்தருடைய அன்பை அசட்டை பண்ணுகிறவர்களாய் அவர் நமக்காக வந்து மரித்தார் என்பதை விசுவாசிக்க மனமில்லாதவர்களாய் கடின இருதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். மேலும் எபேசியர் 3:16 முதல் 19 வரையுள்ள வசனங்களில் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் அவருடைய அன்பிலே பூரணப்பட்டு இருக்க வேண்டும். அவருடைய அன்பிற்கு அகலமில்லை, நீளமில்லை. ஆனால் நாம் அவரிடத்திலே வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் முழு மனதோடு அவரை நேசிக்கின்றோமா? நம்மை அவர் முழு மனதாய் நேசித்தது நிமித்தமாய் நமக்காக இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய ஜீவனை நமக்காக தந்தார். ஆனால் நாம் அவரை உண்மையாக நேசிக்கின்றோமா? அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இருதய கடினத்தின் நிமித்தமாய் கர்த்தருடைய அன்பை அறியாமல் அவர் நமக்கு தந்துள்ள ஜீவனை அசட்டை பண்ணி நரக ஆக்கினை அடையாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாய் அவர் தந்திருக்கிற இந்த அனுக்கிரக காலத்திலே கேடான சிந்தைகளை மாற்றி பரிசுத்த சிந்தையோடு அவருடைய அன்பை அறிந்து அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்வோம். இந்த காலத்திலே அவருடைய அன்பை உணராதவர்களாய் கேடான சிந்தையோடு அவருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணி அவரை விசுவாசிக்காமல் நாம் வாழ்வோமானால் நாம் நரகாக்கினைக்கு பாத்திரர்களாவோம். ஆகவே அவரோடு கூட என்றென்றும் ஜீவிக்க அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்வோம். நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள அவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள பாத்திரர்களாய் உம்முடைய அன்பை உணர்ந்து பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்மை அறியாதவர்களாய் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக அவர்களுடைய இருதய கடினங்களை மாற்றி உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதான இருதயத்தை கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். கல்லான இருதயத்தை மாற்றி சதையான இருதயத்தை கொடுக்கிறவர் நீர் என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.